அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அல்லாஹு தாலா இந்த இடத்துல ஃபஅம்மல்லதீன, அதாவது யௌம தபியது வுஜூஹுன் வ தஸ்வது வுஜூஹ் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். முகங்கள் அன்றைய பிரகாசிக்கின்ற நாளில், பிரகாசிக்க வுஜூஹு யௌம இதின் முஸ்ஃபிரா வுஜூஹு யௌம இதின் தாஹிகா, அதாவது சிரித்த முகங்களாக இருக்கும். வுஜூஹு யௌம, அதாவது இலா ரப்பிஹா நாதிரா, அதாவது அன்றைய தினம் இறைவனை முகத்தை பார்த்த நிலையில் அந்த முகங்கள் இருக்கும். நாதிரா, செழுமையான முகமாக என்ன செய்யும், அந்த அந்த நேரத்தில் முகங்கள் இருக்கும். சிரித்த முகங்களாக முகங்கள் இருக்கும். அதுபோல் அந்த பிரகாசமிக்க முகங்களாக அவைகள் இருக்கும். வெண்மை பூத்த, அதாவது பிரகாசிக்கக்கூடிய முகங்களை, வெள்ளை முகங்களாக அந்த முகங்கள், இதெல்லாம் என்ன செய்து அந்த நாளை மறுமையில் இவன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்துடைய விளைவை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது எப்படி நாளை மறுமையில் முகங்கள் கருகருத்த நிலையில் இருக்கும் என்பதற்கான காரணத்தையும் குர்ஆன் என்ன செய்கிறது, எங்களுக்கு விளங்கப்படுத்து. பல குற்றங்களை சொல்லி குர்ஆன் அதை விளங்கப்படுத்துகிறது. ஆனால் அந்த பல குற்றங்களுடைய பின்னணியிலும் எது இருக்கிறது என்பதையும் என்ன செய்து விளங்கப்படுத்துது. அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளை நாம் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குதே, இது எப்பொழுதும் ரெண்டு வகையாக இருக்கும். எப்பொழுதும் ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று, அது பொதுவாக எல்லாத்துக்கும் அது பொருந்தும். ஆய்வு ரீதியாக, அறிவு ரீதியாக நம்பக்கூடிய நம்பிக்கை. ஆய்வு ரீதியாக, அறிவு ரீதியாக நம்பக்கூடிய நம்பிக்கை. அது என்ன? குர்ஆன் எங்களுக்கு மறுமை நாளை சொல்கிறது, ஹதீஸ் எங்களுக்கு மறுமை நாளை சொல்கிறது, எங்கள் சிந்தனையும் மறுமை நாளுடைய சாத்தியத்தை என்ன செய்கிறது, சொல்கிறது. குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எங்கள் ஈமான் என்ன செய்யுது, நம்புது. இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், மறுமை நாளை நம்புகிறோம். ஆனால் மறுமை நாளை கண்டவர்கள் யாராவது இருக்கிறோமா? இல்லை. மறுமை நாள் இதற்கு முன்னால் நடந்து திருப்பி இரண்டாம் முறை நடக்கக்கூடிய உண்டா? இல்லை. இதுவரைக்கும் கண்டவர்கள் யாரும் இல்லை. ஆனால் நம்ம நம்பக்கூடிய நம்பிக்கை எது? இல்மால என்ன செய்கிறோம், நம்புகிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்வோம், லைவாக, அதாவது வெளிப்படையாக நம்ம காண்போம். நம்ம எந்த நம்பிக்கையை நம்பினோமோ அதை காண்போம். உலகத்தில் நம்ம எத்தனையோ விஷயங்களை மனதால் நம்பிக்கிறோம் அறிவு ரீதியாக, ஆனால் நம்ம காணலை. இன்னும் உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் காண்ற நேரத்தில் அந்த நம்புகிற நம்பிக்கைக்கும் நம்ம காண்ற நேரத்தில் உள்ள நம்பிக்கைக்கும் நிச்சயமாக என்ன செய்யும், வித்தியாசம் இருக்கும். அது அல்லாஹு தாலா சொல்ற நேரத்தில் குர்ஆன்ல யௌம யஅதி தஅவீலுஹு, அதன் உண்மையான விளக்கம் வருகின்ற நாளில், அதன் உண்மையான விளக்கம் வருகின்ற நாளில், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், நீங்கள் உறுதியான அறிவாக அறிந்து கொள்கின்ற நாளில், அதாவது லதரவுன்னல் ஜஹீம், நீங்கள் என்ன செய்வீர்கள், அந்த நரகத்தை காண்பீர்கள். லதரவுன்னல் ஜஹீம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா இந்த நரகத்தை பொய்ப்படுத்தியவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹு தாலா நரகத்தை காட்டி கேட்பான், அஃபஸிஹருன் ஹாதா, இது சூனியமாடு கேட்பான். எப்படி? நரகத்தை காட்டி அல்லாஹு தாலா கேட்பான், அஃபஸிஹருன் ஹாதா. ஏன்? எதை கொண்டு வந்தாலும் எதை சொல்லி நிராகரிச்சாங்க அந்த நபிமார்கள்ட்ட? சூனியம். வா சந்திரம் புழக்கும், என்ன பதில்? சூனியம். கல்லி பிளந்து ஒட்டகம் வரும், என்ன சொல்லுவாங்க? சூனியம். எதை சொன்னாலும் சூனியம். இறந்தவரை உயிர்ப்பிக்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், என்ன சொன்னாங்க? சூனியம். பார்வை இல்லாதவனை பார்வை உண்டாக்குறாரு அல்லாஹ்வோட உதவியால, சூனியம். எதை கண்டாலும் சூனியம் என்று என்ன செய்வார்கள், சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹு தஆலா மறுமை நாள் நடந்த உடனே அல்லாஹு தஆலா கேட்பான் நரகத்தை காட்டி, அஃபஸிஹருன் ஹாதா, இதுவும் சூனியமா அப்படின்னு நல்லா கேட்பான். இதுவும் சூனியமா? அப்படி என்றால் நேரடியாக காண்கின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய உணர்வும் அறிவு ரீதியாக நாங்கள் இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கிற உணர்வுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் உண்டு. நிச்சயமாக வித்தியாசம் உண்டு. இப்ப நம்ம எப்படி மறுமை நாளை யோசித்து வைத்திருக்கிறோமோ, எப்படி மறுமை நாளை விளங்கி வைத்திருக்கிறோமோ, குர்ஆன் சுன்னாம் எப்படி சொல்கிறது என்பதை நம்ம நம்பி வைத்திருக்கிறோமோ, இதை இந்த கிடைத்த தகவல் எல்லாவற்றையும் நிஜ வடிவிலே காண்கின்ற அந்த நேரம் இருக்குதே, அது வேறு, இது வேறு. அது வேறு, இது வேறு. சாதாரணமாக ஒரு குற்றம் ஒன்று நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஒரு தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால், அது ஒரு சீரியஸான ஒரு தவறாக இருந்தால், அந்த தவறுடைய நேரத்தில் நம்ம விசாரிக்கப்படுவோம், ஒரு அதிபரிடத்தில், ஒரு ஆசிரியரிடத்தில் நம்ம விசாரிக்கப்படுவோம் என்பதை கற்பனை பண்ணுகின்ற நேரமும் விசாரிக்கப்படுகின்ற நேரமும் இருக்குது வேறு வேறு. விசாரிக்கப்படுகின்ற நேரமும் வேறு வேறு. அதாவது நம்ம ஒன்றை யோசிக்கிற நேரமும் அதாவது பிராக்டிக்கலாக அது நடக்கிற நேரமும் வேறு வேறு. இன்றைக்கு நாங்கள் மறுமை நாளை எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? நம்பிக்கை அடிப்படையிலும் அறிவு அடிப்படையிலும் இப்படி விசாரிக்கப்படும், இப்படி நம்மிடத்தில் ஒவ்வொன்றும் கேட்கப்படும் அப்படின்னு விளங்கி வைத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது பிராக்டிக்கலாக நடந்து அல்லாஹு தாலா விசாரணைக்கு அழைக்கக்கூடிய அந்த நிகழ்வை
ஒரு மனிதன் தசவூர் பண்ணி பார்ப்பேன் என்று சொன்னார். தசவூரை பொறுத்த வரைக்கும் உருவகித்து பார்ப்பது இருக்கிறதே, அதை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட வகையில் அந்தந்த மனிதர்கள் அதை உருவகித்து பார்த்துக் கொள்வது என்னது தவறு கிடையாது. அவர்கள் இது எப்படி நடக்கும் என்பதை உருவகித்து பார்த்துக் கொள்வது குர்ஆன் சுன்னால உள்ள அமைப்பில் ஒரு தனிமையில நின்று இது எப்படி இந்த நிகழ்வு நடக்கும் என்று அந்த எல்லைக்குள்ள நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நிமிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த நிமிடம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிமார்களே ஒரு சில தவறுகளை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் தஆலா நான் இந்த தவறை செய்துவிட்டேன், அதை பற்றி விசாரிப்பான் என்பதை நினைச்சு என்ன செஞ்சாங்க, கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிமார்கள், அதாவது எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு நேரம். இன்னும் சொல்ல போனால் பயங்கரமான சூழல் இருக்குது. பயங்கரமான சூழ்நிலை என்பது கற்பனை பண்ணுகின்ற முறை வேறு, பிராக்டிக்கலாக காண்கின்ற முறை. ஏன் நான் இவ்வளவு விளங்கப்படுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், மறுமை நாள் சம்பந்தமாக சொல்லிக் கொள்கிற நேரத்திலெல்லாம் அறிவு ரீதியான நம்பிக்கையுடைய ரிசல்ட்டை வைத்து மட்டும்தான் நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் நிகழ்வாக அது நடக்கிற நேரத்தில் அதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்கின்ற அந்த வடிவம் எங்களிடத்தில் என்ன இன்னும் முழுமையாக இல்லை. அந்த உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற குர்ஆனிலே, அதாவது மக்கள் அந்த சஹாபாக்கள் முனாஃபிக்கீன்கள் அதுக்குள்ள பட்டியல் இருந்தாங்க. அந்த சமுதாயம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு யுத்தம், நாம் அநியாயம் செஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அநியாயம் செய்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு யுத்தத்தை கடமையாக்குன்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு யுத்தத்தை கடமையாக்கியவுடன் எப்படி மாறிட்டாங்க, அந்த யுத்தத்தை களத்தில் காண்பது இருக்கிறது, ஒரு 300 லட்சம் பேரும் ஒரு 1000 பேரும் களத்தில் காண்பது இருக்கிறது, அது எப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது பத்ர் யுத்தம் 2 விஷயத்தை அல்லாஹ் வாக்களித்தான். ஒன்று என்ன, வியாபார கூட்டம். 2 என்ன, யுத்தம். நபித்தோழர்களுடைய மனதில் அதிகமானவர்கள் எதை விரும்பினார்கள், வதவதுன அன்ன கைர ذات الشوكة تكون لكم, பிரச்சனை இல்லாம முடியக்கூடிய அந்த வியாபாரத்தை, இந்த முள்ளு இல்லாத கஷ்டம் இல்லாத ஒன்றை தான் நீங்கள் என்ன செய்தீர்கள், விரும்பினீர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன விரும்பினான், உண்மையை உண்மைப்படுத்த அல்லாஹ் தஆலா விரும்பினான். இதுல உங்களுக்கு உலக ரீதியான லாபங்கள் உண்டு. ஆனா உண்மையை உண்மைப்படுத்த அல்லாஹ் தஆலா விரும்பினதுனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், யுத்தத்துக்கு கொண்டு வந்து உங்களே சேர்த்தான். நீங்க யுத்தத்தை விரும்பி இருக்கல. அது அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நேரத்தில் எப்படி சொல்கிறான்னு சொன்னா, உஹது இந்த மாதிரி இடங்கள் யுத்தங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில், அதாவது நபியே உங்களை பார்த்து அவர்கள் எப்படி பார்த்தார்கள் தெரியுமா, கஅன்னமா யுசாகூன இலல் மௌத்தி வஹும் யன்துரூன், பார்த்து கொண்டிருக்க மரணத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுகிறார்களே அவர்களை போன்று அவர்கள் என்ன செய்தார்கள், அதை போன்று அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த பார்த்துக்கின்றீங்களா மௌத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி, அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள், ஃபீல் பண்ணினார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த இடம் அதே போல தபூக் யுத்தம், இந்த ஹந்தக் யுத்தம். ஹந்தக் யுத்தம் என்பது எல்லா மக்களும் சூழ்ந்த யுத்தம், எல்லா மக்களும் சூழ்ந்து செய்த ஒரு யுத்தம். அந்த யுத்த நேரத்தில் மதீனாவுக்குள்ள என்ன பொருளாதாரம் இருந்து அந்த பொருளாதாரம் மட்டும்தான், எல்லாரும் சூழ்ந்தாச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றான், வததுன்னூன, அதாவது நீங்கள் அல்லாஹ்வை பற்றி என்னென்னமெல்லாமோ கற்பனை பண்ணினீர்கள். இந்த பிராக்டிக்கலான நேரம் இருக்குதே, அல்லாஹ்வை பற்றி என்னென்னமெல்லாமே நீங்கள் என்ன செய்தீர்கள், யோசித்தீர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் அறிவு ரீதியான நம்பிக்கையும் அதை களத்தில் காணுகின்றவருடைய நம்பிக்கை வேறு வேறு. அது எதுவாக இருந்தாலும் இரண்டுமே நம்பிக்கை தான். அறிவு ரீதியாக நாங்கள் ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அதை களத்தில் காண்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. இந்த இதுக்கு வித்தியாசம் வழங்கணும். இதில் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், மறுமையை மறுக்கக்கூடிய சகோதரர்கள் இங்கே தான் அதை உணராமல் என்ன செய்வார்கள், கேள்வி கேட்பார்கள். அவங்களோட கேள்வியெல்லாம் எது தெரியுமா, அறிவு ரீதியான நம்பிக்கை நம்ம எவ்வளோ சொன்னாலும் என்ன கேட்பாங்க தெரியுமா, காட்டு வழங்கிட்டா அதைத்தான் கேட்பாங்க. ஆனால் அவர்கள் ஒன்றை உணர மறுக்கிறார்கள், உலக வாழ்க்கை என்பது எல்லாத்தையும் காட்ட முடியாது, எல்லாவற்றையும் காட்ட முடியாது. காட்டுகின்றது தான் என்று சொன்னாங்க, நம்பிக்கை பிரச்சனையே இல்லை, கண்டாச்சு. அதுக்கு நீ நம்பினா என்ன, நம்பாட்டி என்ன. உலகத்தில் அல்லாஹ் வச்சுக்கிற போராட்டமே என்ன, அறிவு ரீதியான போராட்டம் தான். அறிவு ரீதியாக நீ சரிகண்டு நம்பணும். அறிவு ரீதியாக யார் சரிகண்டு நம்பலையோ அவன் நஷ்டப்படுவான். பிராக்டிக்கலாக காண்ற நேரத்தில், லைவாக அதை காண்கிற நேரத்தில் நஷ்டப்படுவான். பண்புள்ள சகோதரர்களே, இதை அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக மறுமையை நம்புவேண்டு விட்டுறல, மறுமையை நம்புவேண்டு விட்டுறல. மறுமையை எல்லா வகையிலும் அல்லாஹ் சொல்லித்தாரான். எல்லா வகையிலும் இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், பயந்துக, அல்லாஹ்வை பயந்துக, இந்த மாதிரி தான் அது அமையும், அல்லாஹ்வை பயந்துகொள், இப்படி இப்படியெல்லாம் விசாரணை நடக்கும், அல்லாஹ்வை பயந்துகொள் என்று மறுமையுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுறான். மறுமையை நம்புங்கன்னு விட்டுறல. ஆனால் இப்படி படித்த நம்ம
மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற அந்த நிமிடம், எழுப்பப்பட்ட பின்னர் அதை நம்ம நிஜமாக அந்த மறுமை நாளை காண்ற பாருங்க, கண்டு அந்த நிமிடமே எவ்வளவு பெரிய மக்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க, என்னது அதாஃபஇதாஹும் கியாமுன் யந்துரூன். இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனேயே எல்லாரும் முதலாக மரணிச்சிருவாங்க. இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனேயே அவங்க எழும்பி நிற்பாங்க. அது மறுமை நாள். அவ்வளவுதான். அதாவது இதை மறுமை நாளை காண்பதற்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு மரணம் தான். ஃபஇதாஹும் கியாமுன் யந்துரூன். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த நிமிடத்தில் மறுமை நாளை காண்பார்கள். இப்போ அந்த நிமிடம், அந்த மறுமை நாளுக்குள்ள என்டர் ஆகிற அந்த நிமிடம் இருக்கிறது, நமக்கு மறுமை நாள் என்பது மறுமை நாளுடைய அழிவு வந்து தான் வரும் என்று சொல்ல இயலாது. நம்ம இந்த உலகத்தில் மரணிச்சிருவோம். மறுமை நாள், அதாவது அந்த மறுமையினுடைய அழிவு இருக்குது, அந்த அழிவை காண்பதற்கு முன்னாலே நம்ம என்ன செஞ்சிருவோம், மரணிச்சிருவோம். மரணித்தோம் என்று சொன்னாலும் கபருடைய நேரம் இருக்குது. இந்த கபருடைய நேரம் கூட அதிலிருந்து எழுப்பப்படுகின்ற நேரத்தில் இந்த மறுமையுடைய அழிவை கண்டு ஒருத்தன் எழுப்பப்படுவானே, அவனோட அறிவு இவன் அறிவு ஒன்றா தான் இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே நிலையில் தான் இருப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, அம்பாசனா விம்மர் கதினா, நாங்கள் தங்கிய இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர்கள் யார், அப்படித்தான் அவங்க கேட்பாங்க. நாங்க என்ன சொல்வது, அதாவது அந்த மனிதர்கள் என்ன கேட்பாங்க, மற்ற மனிதர்கள் தங்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன கேட்பார்கள், அதாவது வகாலல் இன்சானு மாலஹா, என்ன நடந்தது இந்த பூமிக்குன்னு அவங்க கேட்பாங்க. எல்லோருடைய அறிவும் அந்த நிமிடத்தில் என்ன செஞ்சிடும், பார்க்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யௌம யஅதி தஅவீலு, விளக்கம் கேட்கிறாங்க. அந்த விளக்கம் நிஜமாக நடக்கக்கூடிய அந்த நாளில் இந்த நிமிடம் மனிதன் ஒரு விஷயத்தை உணர்வான். அது என்ன என்று சொன்னால், நான் விசாரிக்கப்பட போகிறேன் என்பதை உணர்வும். என்ன உணர்வான் தெரியுமா, விசாரிக்கப்பட போகிறேன் என்பதை உணர்வான். இந்த விசாரணை என்றா எதை பற்றி விசாரணை தெரியுமா, நான் பகுத்தறிவு தெரிந்த நாளிலிருந்து, எனக்கு புத்தி தெளிந்த நாளிலிருந்து நான் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் என் வாழ்க்கை கணக்கு, எனது வாழ்க்கை கணக்கு, அதை மனிதன் உணர்வான். அந்த உணர்கின்ற அந்த நிமிடம் இருக்கிறதே, அதை அல்லாஹு தாலா நம்ம நஷ்டப்படுவதற்கு முன்னால ஞாபகப்படுத்துறான். அந்த விசாரணை நீங்க லேசா நினைக்காதீங்கன்னு அல்லாஹு தாலா சொல்றான். அதை நீங்க லேசாக நினைக்காதீர்கள். இந்த மனிதனுடைய இயல்புலையே ஒரு சலுகை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதன்ட்ட இருக்கு. எல்லா விஷயத்திலையும் தான். மிக படு பயங்கரமான நிலைமையாக இருந்தால் சலுகை என்ன செய்வான், எதிர்பார்ப்பான். பெரிய குற்றம் செஞ்சு சவுதி போன்ற ஒரு அரசாங்கத்தில் அகப்பட்டால் அவன் உள்ளத்தில் என்ன செய்யும், நமக்கு கருணை ஒன்று என்ன செய்யலாம், காட்டப்படலாம் என்கின்ற ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செய்யும், இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் 2-3 விதமான சந்தர்ப்பங்கள் அவனுடைய உள்ளத்தில் உண்டாகும். ஒன்று, விசாரிக்கிறவனுடைய அறிவு, விசாரிக்கிறவனுடைய அறிவு இதை எட்டி இல்லாமல் இருக்கலாம் என்கின்ற உணர்வு அவனுக்கு நிச்சயம் வரும். அவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒருவேளை செய்தி தெரியாமல் இருக்கலாம், உணர்வு வரும். அதுபோல என்ன வரும், அவனுக்கு எனக்கு ஒரு சலுகை வழங்கப்படலாம், எனக்கு தயவு பேசுகின்ற பொதுவான தயவு பேசி அதுல நான் என்னது விடுதலையாகக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். சில பொழுதுல விசாரணையில கூட நான் சில விஷயங்கள் கண்டுகொள்ளப்படாமல் என்ன செய்யலாம், விட்டு விடப்படலாம். இன்னும் சொல்ல போனால் மனிதனுக்கு எதெல்லாம் விசாரணையில் ஆறுதல்டா, ஒரு 1000 பேர் விசாரிக்கப்படுற நேரத்தில் நிச்சயமாக கடைசி வரியில் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு என்ன செய்யும், ஒரு ஆறுதல் இருக்கும். என்ன ஆறுதல், நான் கடைசியாக இருக்கிறேன், நான் கடைசியாக இருக்கிறேன் என்ற விசாரணை என்ற சாதாரணமானதில்லை, அந்த ஒரு ஆறுதல் அவன்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த எல்லா ஆறுதலும் அங்கே இருக்காது, எந்த ஒரு ஆறுதலும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய உணர்வு இருக்குது. ஒரு பெரிய குற்றவாளிக்கு இறங்கிடலாம் கண்ணீரால, ஒரு சின்ன குற்றவாளிக்கு மனிதனுடைய உணர்வு என்ன செய்யலாம், அவன் அகங்காரமா ஏதோ பேசினால கடுமையாகி விடலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹு தஆலா லா யதில்லு ரப்பி வலா யன்சா, அவன் தவறவும் மாட்டான், அவனை பொறுத்த வரைக்கும் என்ன மறக்கவும் மாட்டான். வலா யுபத்தலுல் கவுலு லதைய வமா அன பிதல்லாமில் லில் அபீத், எந்த வாக்குகளும் என்னிடத்தில் மாற்றப்படவும் மாட்டாது, நான் அடியார்களுக்கு அநியாயம் இழைப்பவனும் அல்ல. இது ஒரு வகை.